ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளாவே பிளான் பண்ணி ஒரு வழியா மகாபலிபுரத்துல இருக்க அந்த கண்ட்ரி ரெசார்ட்டுக்கு தான் போனோம். அங்க போனோடனே வெல்கம்ல அந்த மணி எல்லாம் கொடுத்தாங்க. அதை பத்திரம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. இது என்னதுன்னு கேட்கும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார், ரெசார்ட் நாடகத்துல கொடுப்பாங்களே எல்லாருக்குமே இது கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னது எனக்கே ரிமெம்பர் ஆயிடுச்சு. ஓ ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு நேர்ல நடக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. சோ உள்ள போயிட்டோன்னே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அது கொடுத்துட்டு என் பையன் ரொம்ப ஜாலியா எங்க எல்லாருமே உள்ள கூட்டு போனா ரூமை பார்க்கும்போது நாங்க எதிர்பார்த்ததை விட ரூம் நல்லா பெருசா இருந்தது. நாங்க மொத்தமா சேர்ந்து குட்டீஸோட சேர்ந்து 7 பேர் போயிருந்தோம். ரொம்பவே பெருசா இருந்தது. நாங்க வந்து கொஞ்சம் குட்டியா கொடுப்பாங்க, காட்லாம் வந்து அந்த அளவுக்கு கிளீனா இருக்காதுன்னு நினைச்சோம். பட் ஆனா ரூம் உண்மையா வேற லெவல் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீப்பு, அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த கெட்டில் தண்ணி சூடு பண்ணி கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் சீப்பு எல்லாமே வச்சிருந்தாங்க. சரி அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என் வீட்டு பசங்க ரொம்ப பயங்கரமா ஆட்டம் போட்டிருந்தாங்க. பாட்டு எல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியா அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா வெளியில போக முடியல, வெளியில போனா ரொம்ப வெயிலா இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி உள்ளே போட்டு டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே என் பையனை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க அவனை ஃபன் பண்ணலான்னு பார்த்தா அவன் தான் எங்களை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தான். ஒரு வழியா டான்ஸ்லாம் ஆடி முடிச்சு சரி ஓகே மேலே போயிட்டு சாப்பிட்ற இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஏன்னா நாங்கள் 12 o'clock தான் செக் இன் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் லஞ்ச் எதுவுமே சாப்பிடல. ஸோ அதை போய் பார்த்துட்டு அதோட லஞ்ச் எங்களால் கவர் பண்ண முடியல. ஸோ டேரெக்டாக வந்துட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ டீ லஞ்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அந்த ரெசார்ட்ல இல்லை. ஓகே ரீசனபிள் ப்ரைஸ்ல தான் இருக்கு. டீலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 30 rupees கொடுத்து தான் வாங்கினோம். 2 பேர் குடிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு எல்லாருமே பீச்சுக்கு போகலாம். பக்கத்துல ஆப்போசிட்லேயே பீச் இருந்தது. சும்மாவே பீச்சுக்கு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்னாலே தாண்டி போவோம். ஆப்போசிட்லேயே இருக்கும்போது விடுவோமா, ஸோ நமக்கும் டைம் பாஸ் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமே பீச்சுக்கு ஜாலியாக கூட்டு போயிட்டு ஜாலியாக அங்கே எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே நிறைய ஃபன் ஈவெண்ட் அதெல்லாம் வந்து கூட கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் எல்லாருமே ஜாலியாக விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷட்டில் கார்க்கு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அங்கே வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் ஷட்டில் கார்க்கு அதெல்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு அப்புறம் பசங்க பசிக்குதுன்னு சொல்லவே ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸ்நாக்ஸ் இந்த பஜ்ஜி போண்டெல்லாம் கூட 100 ரூபாய்க்குள்ளதான் நல்ல குவான்டிட்டியில நல்லாவும் இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க வீட்டு கூட்டிட்டு திரும்ப டான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வெளியில மழை வந்தது. ஸோ வெளியில விளையாட வைக்க முடியலன்றதுக்காக டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு அதில் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிரில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கடையில் கொடுக்கறத விடவே ரேட் இவங்க அதே ப்ரைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருந்தது. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரைஸ் எல்லாமே இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம நினச்ச மாதிரிலாம் ரேட் கிடையாது, ரொம்ப கம்மியான ரேட்டு தான். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை எடுத்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. வீடியோலாம் எடுத்துகிட்டு ஏன்னா அந்த லொக்கேஷனில் அந்த இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுக்கும் போதே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் எடுத்து நைட்டு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. அந்த டைம் தான் எடுத்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே என்னோட சிசின்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேப்ல போயிட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அதோட போய் படுத்துட்டு திரும்ப மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி தான் கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது, இட்லி தோசை அதுக்கு சுண்டல் எக்கு பிரெட் ஜாமு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அதில் வந்து டீ காஃபியுமே கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி அது நல்லா டேஸ்ட்டாக காரமும் இல்லாமல் இருந்ததா எல்லாருமே ஒரு வெட்டினாங்க, பயங்கரமாக குடிச்சு சாப்பிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து கேசரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ண சுற்றி பார்க்குறேன் ஏதாவது இருக்குமா ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு தெட்டி பார்க்கும்போது தான் பிரெட் ஜாம் இருந்தது. என் ஹஸ்பண்ட் கிட்ட பிரெட் ஜாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு சரி ஓகே டைம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி வ்ளாக்ஸ்லாம் தொடர்ந்து இனிமேல் நம்ம சேனல் அப்லோட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை காய்ஸ்.